விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். விவசாய அமைப்பினரோடு தொடர்ந்து 40 நாட்களாக தலைநகர் தில்லியில் பல்வேறு வடிவங்களில் போராட்டங்களை நடத்தி வருகிறார். அவர் முன்வைத்திருக்கிற அனைத்து கோரிக்கைகளையும் வரவேற்று அந்த கோரிக்கைகளுக்கு வலு சேர்க்கிற வகையில்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்த அனைத்து கட்சி கூட்டத்தில் 25ஆம் தேதி முழு அடைப்பு நடத்துவதென ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். இந்த நிலையில் 40 நாட்களாக தொடர்ந்து போராடி வருகிற திரு ஐயாக்கண்ணு அவர்களின் தலைமையிலான அந்த சங்கம் தம்முடைய போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு இந்த முழு அடைப்பு போராட்டத்தை வெற்றி பெற வைக்கக்கூடிய வகையில் அவர்களும் வந்து பங்கேற்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறோம், தீர்மானித்திருக்கிறோம், அழைப்பு விடுத்திருக்கிறோம். ஆகவே திரு ஐயாக்கண்ணு அவர்கள் தம்முடைய போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய போராட்ட வடிவங்கள் எந்த வடிவமாக இருந்தாலும் அது அறவழி போராட்டம், யாருக்கும் இடையூறு இல்லாத போராட்டம். ஆகவே அந்த போராட்டத்தை தொடர்ந்து அவர் முன்னெடுப்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட அவர் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறாரோ அந்த கோரிக்கைகள் அனைத்தையும் அனைத்து கட்சியினர் அங்கீகரிக்கின்றனர், ஆதரிக்கின்றனர். அந்த வகையில்தான் முழு அடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய சங்கமும் இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் முழுமையாக பங்கேற்க வேண்டும். ஆகவேதான் அவர் போராட்டத்தை இடைக்காலமாக தள்ளி வைக்க கோருகிறோம். மருத்துவ மேல்படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கான 50% இடஒதுக்கீடு ரத்து எதிர்த்து போராட்டங்கள் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருது. இதுக்கான அவசர சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்று வருது. அரசு மருத்துவர்கள் விடுத்திருக்கிற இந்த கோரிக்கை நியாயமானது. இவ்வளவு காலம் அரசு மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீட்டை திடீரென நீதிமன்றத்தின் மூலமாக தடுத்திருக்கிறார்கள். இது அநீதி, சமூக நீதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. ஆகவே மத்திய அரசு இந்த தீர்ப்புக்கு எதிராக ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.